Hello friends, welcome to Mass Media. Mass Media la இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் இல்ல ஒரு 1 month ஆயிடுச்சு மீஷோ பத்தி வீடியோ போட்டிருந்தோம். மொபைல் வச்சுட்டு மீஷோல எப்படி சம்பாதிக்கலாம், மாசம் 30,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு. அதுல நிறைய பேர் கமெண்ட்ல நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்டை பத்தி கிளியரன்ஸ் வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ இப்ப வரைக்கும் ஒரு 50,000 வியூஸ் போயிருக்கு. அந்த வீடியோல நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்டை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோங்க. சோ நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஃபேக் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சோ அவங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவா தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஆக்சுவலி கொரோனா டைம்ல ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, எதுக்கு இப்படி ஃபேக்கா வீடியோ போடுறீங்க, கொரோனா டைம்ல எல்லாமே லாக்டவுனா இருந்துச்சு, எப்படி வந்து உங்களுக்கு வந்து மீஷோ நல்லா போச்சுன்னு கேட்டாங்க. அதுதான் ஹைலைட்டே. ஆக்சுவலி கொரோனா டைம்ல எல்லாமே லாக் பண்ணிருந்தாங்க, எல்லா ஷாப்புமே லாக் பண்ணிட்டாங்க. சோ ஆன்லைன் மட்டும்தான் நல்லா போச்சு. அப்ப வந்து இந்த டெலிவரி ஆன்லைன் வந்து இருந்தது. டெலிவரி பாய்ஸோட சர்வீஸ், இப்ப கொரோனால பாதிக்கப்பட்டவங்க வீட்டுல இருந்தே ஃபுட் ஆர்டர் பண்றக்கும், அவங்க தனியா இருக்கும்போது அவங்களுக்கு தேவைப்பட்ட வாங்குறக்கும் ஆன்லைன்ல டெலிவரி வந்து அவைலபிள் இருந்துச்சு. அதுதான் வந்து மீஷோல அவ்வளவு தூரம் நம்ம ஏர்ன் பண்றதுக்கான காரணமே, சரிங்களா? சோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா நான் மீஷோல அந்த டைம்ல கொரோனா டைம்ல லாக்டவுன் டைம்ல 3 லாக்டவுன்லயுமே எனக்கு வந்து நல்லாவே சேல்ஸ் ஆச்சு. மந்த்லி வந்து 30,000 வரைக்குமே. இப்பவுமே நிறைய பேர் வந்து மீஷோ மூலியமா ஆர்டர் போட்டிருக்காங்க. எனக்குமே 2-3 ஆர்டர் வருது. நிறைய பேர் கேட்கறது, இதுல எப்படி நாங்க ஆர்டர் எடுக்கிறது, இதுல ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட் ஆஃப் கஸ்டமர் பேஸ் வந்து உங்களுக்கு வேணும். அந்த வீடியோல கேட்டிருந்த டவுட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல முழுக்க நான் வந்து டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணலான் இருக்கேன். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீஷோல நீங்க வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா, நீங்க வந்து ரீசெல் பண்ணணும்னு நினைச்சா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் அந்த வீடியோ கீழே ஒரு 66 கமெண்ட் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். அடுத்து பார்ட் 2 வீடியோ போட்டுக்கலாம். இது வந்து ஃபேக் இல்ல, உண்மைதான். மீஷோல இப்ப வரைக்கும் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, உண்மைதான். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டேட் ஆஃப் பேஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி சம்பாதிக்கிறது எப்படின்னு. ரீசெல் பண்ணி தான் சம்பாதிக்க முடியும். ரீசெல் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு பேஸ் ஆஃப் கஸ்டமர் வேணும். அந்த கஸ்டமரை நீங்க கிரியேட் பண்ணணும்னா சோசியல் மீடியா, யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ஷேர் சாட், இன்னும் என்னென்ன மோஜ், என்னென்ன சோசியல் மீடியா மூலமா நீங்க கஸ்டமரை பிடிக்க முடியுமோ நீங்க கஸ்டமரை ஃபர்ஸ்ட் நீங்க பிடிக்கணும். இதுதான் மெயினான விஷயம். நீங்க போஸ்ட் போட்டுட்டே இருக்கணும். இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே போஸ்ட் போட்டுட்டே இருக்கணும். அந்த ப்ராடக்டோட இமேஜ், எந்த இதுலயும் சில பேர் வந்து எந்தெந்த ப்ராடக்ட் போட்டா ஆர்டர் வரும் நல்லா கேட்காதீங்க. நீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 40 போஸ்ட் 50 போஸ்ட் போட்டிருந்தேன். அப்ப வந்து கொரோனா டைம்ல வந்து அப்ப ஷேர் சாட் தான் ஹைலைட்டா இருந்துச்சு. ஷேர் சாட்ல ஒரு நாளைக்கு 30-40 போஸ்ட் போட்டே இருப்பேன். அப்ப வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது என் டாக்டர் கூட சொல்லுவாங்க, ஆன்லைன் கிளாஸுக்கு எனக்கு நெட் வேணும், நீங்க சும்மா போட்டுட்டு காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 60 ரூபாய் 70 ரூபாய் அப்படி கிடைக்க ஆரம்பிச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜியோ சர்வீஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா நெட் இருந்துச்சு இல்லையா, அதனால நான் பாட்டுக்கு போட்டுட்டு இருந்தேன். சோ உங்களுக்கு வந்து நீங்களுமே அப்படித்தான் போட்டு 10 நாள்லயே ஆர்டர் வரணும்னா வரவே வராது. முதல்ல சோசியல் மீடியால உங்க மொபைல் நம்பர் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு விருப்பமான்னு பாத்துட்டு கொடுங்க. அப்படி விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா கொடுங்க. இல்ல விருப்பம் இல்லைன்னா நீங்க வேற ஏதாவது ஒரு நம்பரை வாங்கிட்டு கூட நீங்க கொடுங்க. அடிஷனலா ஒரு நம்பரை வாங்கிட்டு உங்க பர்சனல் நம்பரை கொடுக்காம. இது ஒண்ணுதான் வழி மீஷோல ஆர்டர் எடுக்கிறதுக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட் ஆஃப் கஸ்டமரை பிடிக்கணும். நீங்க டெய்லி போஸ்ட் போடுறத பார்த்து இந்த ப்ராடக்ட் இந்த ரேட்ல இருக்கா, ரீசன்டா நம்ம வாங்கலாம் அப்படின்னு உங்களை வாட்ஸ்அப்ல வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்றவங்க கிட்ட நீங்க ஒரு ப்ராடக்ட், உதாரணமா ஒரு ப்ராடக்ட் வந்து 250 ரூபாய்க்கு விக்குதுன்னா நீங்க ஒரு 280, 300 இந்த மாதிரி நீங்க மார்ஜின் வச்சுக்கலாம். நான் வந்து 30 ரூபா தான் மார்ஜின் வைப்பாங்க. 30 ரூபா மார்ஜின் வச்சுதான் சேல் பண்ணுவேன். அப்போ 30 ரூபாங்கும் போது நம்மளுக்கு ஒரு 10 ஆர்டர் கிடைச்சா கூட 300 ரூபா. ஆனா ஸ்டார்டிங்ல அப்படி கிடைக்கவே கிடைக்காது, போக போகதான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல வந்து அந்த மாதிரி போஸ்ட் போட்டே இருப்பேன். ஆர்டர் வருமா வராதான்னு தெரியாது. ஆனா ஆர்டர் வர்ற வரைக்கும் ஒரு 3 மாசம் தொடர்ந்து போஸ்ட் போட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம அட்ரஸ்க்கு, நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட அவங்களோட அட்ரஸ் வாங்கிட்டு, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அட்ரஸ்ல யாரோட அட்ரஸ் கொடுக்கணும், என் வீட்டு அட்ரஸ் வாங்கி நான் வாங்கி அவங்களுக்கு கொரியர் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. மீஷோல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க இதை வந்து உங்களுக்கு வாங்கிக்கிறீங்களா இல்ல ரீசெல் பண்றீங்களா அப்படின்னு. எஸ் ரீசெல் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க அதுல வந்து 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி மார்ஜின் வச்சு போட்டுக்கலாம்.
ஆக்சுவலி கஸ்டமர் கிட்ட இருந்து 300 ரூபாய் மீசோக்காரங்க வாங்கிடுவாங்க. உங்களோட 50 ரூபா 30 ரூபா மார்ஜினை ஒரு 7 நாள் கழிச்சு உங்களுக்கு போடுவாங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா 7 நாள் வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கு. அவங்க ரிட்டர்ன் போட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் வராது. கஸ்டமர் ஒருவேளை உங்ககிட்ட ரிட்டர்ன் போடுறாங்க, நீங்க ஆர்டர் போடுறீங்கன்னா அவங்களுக்கு டேமேஜா ப்ராடக்ட் வந்தாலும் சரி, அதாவது கிழிஞ்சு ப்ராடக்ட் வந்தாலும் சரி, எதுக்குனாலும் நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. கலர் மாதிரி வந்தாலும் எதுனாலும், சப்போஸ் அவங்க கலர் மாதிரி வந்துச்சு உடஞ்சு வந்துச்சுன்னு ரிட்டர்ன் போடுறாங்க அப்படின்னா நீங்க ரிட்டர்ன் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கமிஷன் கிடைக்காது. ஏன்னா நீங்க ப்ராடக்ட்டை திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க இல்லையா, அதனால உங்களுக்கு அந்த கமிஷன் கிடைக்காது. நிறைய பேர் கேட்ட கேள்வி இதுதான், எப்படி ரீசேல் பண்றது அப்படின்னு. சோ அதனால ஒரு 4 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மீசாவை இன்ஸ்டால் பண்ணி நான் சொன்ன மாதிரி உங்க மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பாக்கலைன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தரேன், பாத்துக்கோங்க. அப்புறம் நீங்க ஆர்டர் பண்ற அவங்க போஸ்ட் போட்டுட்டே இருங்க. இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே சோசியல் மீடியால போடுங்க. எதுல இருந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் தானே. சோ அதனால நீங்க வீடியோ வந்து போஸ்ட் போட்டே இருங்க. உங்களுக்கு வந்து வருதா நீங்க அந்த ஆர்டரா அதை கன்வெர்ட் பண்ணிட்டு அவங்க அட்ரஸை வாங்கி நீங்க அனுப்பிச்சுடுங்க. கேஷ் ஆன் டெலிவரி போடும்போது யாருமே பயப்பட மாட்டாங்க. பயப்படாம அட்ரஸ் கொடுத்துருவாங்க, நீங்க கரெக்டா போட்டுடலாம். டெலிவரி வந்து ஒரு 1 வீக் ஆகும். அதை தெளிவா அவங்க கிட்ட சொல்லிருங்க. இல்லன்னா 1 நாள் 2 நாள் பார்த்துட்டு எனக்கு பொருள் வரலன்னு உங்களை கேட்டுட்டே இருப்பாங்க. சோ ஆர்டர் போடும்போது 7 நாள் ஆகும் அப்படிங்கறத தெளிவா சொல்லிருங்க. பொருள் போய் அவங்க 7 நாள், பொருள் போனதுல இருந்து கஸ்டமர் கிட்ட கிடைச்சதுல இருந்து 7 நாள் அவங்க ரிட்டர்ன் போடலைன்னா 7 நாள் கழிச்சு உங்க மார்ஜின் அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துரும். இதுல வந்து மீசோல யூபிஐ, உங்களோட யூபிஐயும் கொடுத்துக்கலாம், உங்க அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துக்கலாம். உங்களோட மார்ஜின் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து வந்துரும். நீங்களே ஏதாவது ப்ராடக்ட் போடுறீங்க, அதை வந்து கேன்சல் பண்ணிட்டீங்க, இல்ல ப்ராடக்ட் ரிட்டர்ன் போட்டீங்கனாலும் உங்களோட மார்ஜின் அமௌண்ட் உங்களுக்கு யூபிஐ மூலமாவோ உங்க அக்கௌண்ட் நம்பர் மூலியமாவோ தான் உங்களுக்கு வந்து வரும். சோ அது மூலியமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்டை நீங்க வந்து இது பண்ணிக்கலாங்க, பை பண்ணிக்கலாங்க. சோ யூபிஐ கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட மார்ஜின் அமௌண்ட்டும் கிடைக்கும், ரிட்டர்ன் போடுற ப்ராடக்டோட உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். நிறைய பேர் கேட்ட கேள்வி இது. அப்புறம் இன்னொருத்தங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணி கூட கேட்டீங்க. என்ன தெரியுமா கேட்டீங்க, சிஸ்டர் இப்படி பண்ணலாமா, அது தப்பு இல்லையான்னு. ஆக்சுவலி நீங்க ஒரு வேலை பண்றீங்க, அவங்களுக்காக ஆர்டர் போட்டு தரீங்க, பொருள் ஏதாவது டேமேஜா வந்தா ரிட்டர்ன் போடுறது, எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த பொருள் கரெக்டா அவங்க கையில போய் சேர்ற வரைக்குமே நீங்க வேலை செய்றீங்க. அந்த வேலைக்கு கூலியாதான் நீங்க வந்து ஒரு மார்ஜின் அமௌண்ட் வைக்கிறீங்க. சோ அதனால இதுல எந்த கில்ட்டியுமே உங்களுக்கு தேவையில்லை. எங்கிட்டயே வந்து சில பேர் ஆர்டர் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மீசோ ப்ராடக்ட்னு தெரிஞ்சு எங்கிட்ட கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், உங்களுக்காக நான் ஆர்டர் போட்டிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிருக்கேன், இத்தனை வேலையும் நான் செஞ்சதுக்கு எனக்கு அந்த 30 ரூபா மார்ஜின் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு நான் வந்து தெளிவா சொல்லிடுவேன். நீங்களும் தைரியமா சொல்லுங்க. நம்ம யார்கிட்டயும் திருடல, பொய் சொல்லல, எதுவும் பண்ணல. நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு வேலை செஞ்சு தரோம், அதுக்கு ஒரு கூலிய மார்ஜினை நிர்ணயிக்கிறோம், அதை தான் நம்ம வந்து வாங்குறோம், அவ்வளவுதான். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மீசோன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருது, ஆர்டரே வர்றதில்ல அப்படின்னு. நீங்க எப்படிப்பட்ட கஸ்டமர்? எனக்கு இப்ப கூட ஆர்டர் வந்துட்டு இருக்குங்க, நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா, நிறைய பேருக்கு மீசோ பத்தி சில தெரியாத கிராமத்து சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் இன்னுமே இருக்காங்க. அந்த மாதிரி கஸ்டமர் உங்களை தேடி வந்து அவங்களுக்கு தேடி வந்து உங்களை ஆர்டர் கொடுப்பாங்க. சில பேருக்கு மீசோன்னு தெரிஞ்சா கூட அதுல ஆர்டர் போடுறது, ரிட்டர்ன் போடுறதெல்லாம் தெரியாது. அதனாலேயே வந்து உங்ககிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க. எங்கிட்டயே வந்து நிறைய கஸ்டமர் வந்து மீசோல ஆர்டர் போட தெரியாத கஸ்டமர் இருக்காங்க. அவங்க எங்கிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க, நான் 30 ரூபா மார்ஜின் வச்சு நான் ஆர்டர் போடதான் செய்வேன். சோ இது வந்து அவங்களுக்கு தெரியும், மீசோலதான் ஆர்டர் போடுறாங்கன்னு தெரியும். ஆனா அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. ஏதாவது ரிட்டர்ன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாதுங்கிறக்காக எங்கிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க. சோ நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த மாதிரி கஸ்டமர். எங்க என்ன இருந்தாலுமே உங்ககிட்ட வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா நீங்க இருக்கீங்களே, அதுக்காக வைக்கிற மார்ஜின் அமௌண்ட் தான் அது. நிறைய பேர் வந்து இது வந்து சக்சஸ் ஆகாது, எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுங்கிறீங்க. நீங்க வந்து அந்த மாதிரி கஸ்டமரை தேடணும். அதுக்கு தொடர்ந்து நீங்க வந்து சோசியல் மீடியால ஒர்க் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து அதுல வந்து ரீச் பண்ண முடியுங்க. இதுதான் வந்து மெயினான விஷயம். இது நீங்க பண்றது தப்பு கிடையாது. அதே சமயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத கஸ்டமர் இன்னும் இருக்காங்க. அந்த எங்கிட்டயே ஒரு சர்டன் கஸ்டமர், தெரியாத கஸ்டமர் இருக்கும்போது நீங்களும் தேடினீங்கன்னா இன்னுமே கஸ்டமர் கிடைப்பாங்க. இதெல்லாம் எனக்கு 2 வருஷமா இருக்கிற கஸ்டமர். இப்ப நான் மீசோல பெருசா கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல, ஏன்னா ப்ரொமோஷன் வீடியோ போறதுனால கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. சோ நீங்க பண்ணினீங்கன்னா இன்னுமே எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குக்குமே அதுக்குண்டான பலன் கிடைக்குங்க. சோ நெகட்டிவா வீடியோ போட்டதுமே நெகட்டிவா நினைக்காம அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க. வீட்லயே இருந்து சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணலாம். அப்படியே ஒரு விஷயம் நீங்க பண்ணி ஃபெயிலியர் ஆகுறீங்கன்னாலும் அது மூலியமா நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய கிடைக்கும். அந்த அனுபவம் உங்களை அடுத்தடுத்த விஷயம் நீங்க பண்ணும்போது அதுல எந்த தப்பு இல்லாமையும் உங்களை எடுத்துட்டு போகும். சரிங்களா? இப்போ ஒருத்தன் கேட்டிருக்காங்க, சிஸ்டர் வந்து
நான் வந்து அவங்க அட்ரஸ் ஃபில் பண்ணுமா இல்ல நம்ம அட்ரஸ் ஃபில் பண்ணுமான்னு. நீங்க உங்க வீட்டு பக்கத்துல கஸ்டமர் யாராவது இருக்காங்கன்னா உங்க அட்ரஸ் கொடுத்து அன்பாக்சிங் பண்ணிட்டு கூட அவங்கள பொருள் கொடுங்க. இது வந்து என்னோட ஒப்பீனியன். இல்ல அவங்க அட்ரஸே கொடுக்கறதுனால கொடுங்க. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்கன்னா நீங்களே கொடுத்தலாம். ஏன்னா நிறைய கொரியர் பாய் வந்து டெலிவரி கொடுக்கும்போது மீசோன்னு சொல்லிடுறாங்க. இதே அதர் ஸ்டேட்னா நீங்க வந்து அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக்ட்னா உங்க அட்ரஸ்க்கு வாங்கி கொரியர் அனுப்பிட்டு இருக்க முடியாது. அந்த டைம்ல நீங்க அவங்களோட அட்ரஸ் ஃபில் பண்ணிருங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா உங்க அட்ரஸ் போட்டு நீங்க கரெக்டா வந்திருக்கா, டேமேஜா வந்திருக்கா, கலர் மாதிரி வந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கொடுத்துட்டா உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மீசோன்னு அவங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் சேஃபா பொருள் வந்துருச்சா அப்படிங்கறத ஒரு செக் பண்ண மாதிரி இருக்கும். இதேதான் 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. எங்க மீசோ எல்லாம் யூஸ் பண்ணறாங்க. ரீசெல்லிங் நாட் பாசிபிள். சத்யான்னு ஒருத்தவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ரீசெல்லிங் நாட் பாசிபிள் ஃபார் மீசோ. ஒரிஜினல் ரேட் எல்லோருக்கும் தெரியும். தெரியும் போது நீங்க எப்படி ரீசெல் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு 26 பேர் லைக்கும் கொடுத்திருக்காங்க. இது கண்டிப்பாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே எனக்கு அந்த மாதிரி ஒரு சர்டன் கஸ்டமர் இருக்காங்க. அது மூலியமா தான் நான் பண்றேன். நிறைய கஸ்டமர் எனக்கு ஆர்டர் போட தெரியாது, நீங்க போட்டு கொடுங்கன்னு வராங்க. அவங்களுக்காக நான் ஆர்டர் போட்டு கொடுக்குறேன். சரிங்களா? அப்புறம் இதுதான் ஒரு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. திஸ் வீடியோ நோ யூஸ். எல்லாருக்குமே மீசோ, பிளிப்கார்ட், நைக்ரா எல்லாமே யூஸ் பண்றாங்க. நம்ம யாரையும் ஏமாத்த முடியாது. இதுல ஏமாத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க வந்து பாத்தீங்க எனக்கு வந்து ஆர்டர் வந்துட்டு தான் இருக்கு. நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கஸ்டமரை தேடணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது இப்படியேதான் அனுப்பிச்சிருந்தாங்க. இது வந்து ஃபேக், இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியல அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கூட டவுட் கேட்டு ரீசெல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சில பேர் என்ன தெரியுங்களா, சும்மா வேணாலும் இருப்பாங்க, ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அதுல இருக்கிற குறைய வந்து பாத்துட்டு இப்படி பண்ண முடியாது அப்படி பண்ண முடியாதுன்னு ஏதாவது ஒண்ணு விதண்டாவாதமா பேசிட்டு இருப்பாங்க. அவங்கள பத்தி நான் பேசுறதுக்கு வரவே இல்லை. இன்னுமே ஏதாவது ஒரு மூலியமா பண்ணி சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது. எனக்கு வந்து ப்ரமோஷன் வருது, யூடியூப்ல இன்கம் வருது, இப்படி இருந்து கூட நான் முதல்ல பண்ண பிசினஸ் இன்னும் விடாம பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் வீட்டுல சும்மாவே இருந்தாலும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இதுல அந்த குறை இருக்கு இந்த குறை இருக்குன்னு குறையே சொல்லிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமே இல்லைங்க. இறங்கி ஒரு விஷயம் பண்ணி பார்த்தாதான் தெரியும். அப்புறம் இன்னொருத்தங்க கேட்டிருக்காங்க மீசோல ஃபாஸ்ட் டெலிவரி வரணும்னா என்ன பண்ணணும்னு. மேக்சிமம் ப்ரீபெய்ட் புக்கிங் போடுங்க, அது கொஞ்சம் குயிக்கா வரும். 5 days 6 days அதுக்கு மேல வராது. என்ன ரீசன்னா மீசோல இருக்கிற சப்ளையர்ஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு நார்த் சைடு, சூரத், குஜராத் அந்த மாதிரி சைடுல இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனா அங்க இருந்து நம்மளுக்கு இங்க டெலிவரி பண்ணணும் இல்லையா, டெலிவரி பண்றதுக்கு எப்படியுமே 1 week ஆயிருங்க தமிழ்நாட்டுக்குள்ள. சோ இது வந்து 5 days 6 days மேக்சிமம் ஆயிரும். நீங்க ஒரே ஒரு வழி கஸ்டமர் கிட்ட இவ்வளவு டேஸ் ஆகுங்கிறது. கடைசி நேரத்துல எனக்கு நாளைக்கு ஆர்டர் வரணும் போட்டு தருவீங்களா அப்படின்னு கேட்கறவங்க கிட்ட எல்லாம் ஆர்டரே எடுக்காதீங்க. ஒருத்தன் கேட்டிருக்காங்க சிஸ்டர் ரிட்டர்ன் வந்தா என்ன பண்றது. ரிட்டர்ன் வந்தா ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்குங்க. 7 daysக்குள்ள நீங்க ரிட்டர்ன் போட்டலாம். ரிட்டர்ன் போட்ட உடனே வந்து ஒரு 24 to 48 hours கஸ்டமர் கிட்ட இருந்து, நீங்க வேற டிஸ்ட்ரிக்ட்ல கஸ்டமர் இருந்தாலும் உங்க வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. வாங்கிட்டு போனதுல இருந்து 24 hours உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். நீங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்பிடலாம். அப்போ உங்களுக்கு இதுல மார்ஜின் எதுவுமே பெருசா கிடைக்காது. இது வரைக்கும் போதும். வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது. இன்னும் டவுட்ஸ் இருக்கு, அது அடுத்த வீடியோல பார்ட் 2 வீடியோ போட்டுக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம பேஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கீழே வந்து மீசோல எப்படி ஏர்ன் பண்ணுங்கிறத ஆப் வச்சு நான் டீட்டெயிலா வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்ல கொடுக்குறேன்.